மணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ வெளியே. மாயாவுக்கு வந்து அவளோட இன்டெலிஜென்ட் நல்லா இருக்கும், நல்லா கேமை ஒழுங்காக விளையாடுறவ அவள் தான். விசித்ரா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வயசுக்கு இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். ஒப்பீனியன் இல்லை, கன்ஃபார்ம் இது அர்ச்சனா தான் கன்ஃபார்ம் ஆவாங்க. நிறைய பேர் அர்ச்சனா சொல்கிறாங்க. அர்ச்சனா வந்து எனக்கு ஒரு ஃபேக்காக தான் தெரியுறாங்க. விசித்ரா நான் பேசவே விரும்பல அந்த அம்மாவை பற்றி. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. பிக் பாஸ் பார்ப்பீங்களா? ஓகே, பிக் பாஸ் டைட்டில் வின்னர் யாரா இருப்பாங்க? மணி இல்லை தினேஷ். மணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ வெளியே. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ப்ரோ. அதனால அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. விசித்ரா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வயசுக்கு இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். மேபி அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டும் இருக்குது. எல்லாமே அவங்க செம்மையாக ப்ளே பண்ணுறாங்க. இது வரைக்கும் இருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு மக்கள் மனசில் பிடிச்சதுனால தான் இருக்காங்க. மேபி அவங்க ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விஷ்ணு வந்து டைரக்ட் ஃபைனல்ஸ் போயிட்டாரு, ஓகேவா? அதனால அவருக்கு வந்து அது கொடுக்க மாட்டாங்க எப்படியும் எனக்கு தெரிஞ்சு. டைரக்ட் ஃபைனல் போனதுனால அதனால கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மணி தான் ஜெயிப்பாருன்னு. இவங்க பூர்ணிமா வந்து நேற்று ஒரு 16 lakhs எடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. நல்ல டிசிஷன் தான். அவங்களே சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சா கூட எனக்கு இவ்வளோ அமௌண்ட் எனக்கு கிடைக்காது. 16 lakhs வந்துட்டு எனக்கு பெரிய அமௌண்ட் தான், நான் இதை எடுத்துகிட்டு போகிறது எனக்கே என்ன நல்லதாக தோணுது அப்படின்ட்டு அவங்களே சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க நல்ல முடிவு தான். ஏன்னா அவங்க டைட்டில் வின்னர் பண்ண மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்மளுக்கும் தெரியும் அவங்க வின் பண்ண மாட்டாங்கன்னு. அவங்க எடுத்துகிட்டு போனது மாஸ் தான். மாயாலாம் இருக்காங்களே உள்ள? மாயா இருக்காங்க, பட் வந்துட்டு அவங்க ஹேட்ரஸாகவும் எப்படி அவங்க கெட்டதாகவும் காமிச்சிட்டாங்க. பட் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. ஆனால் அவங்க விளையாடுறாங்க, நல்லா விளையாடுறாங்க, பேசுகிறாங்க, ஃபன் செம்மையாக பண்ணுறாங்க. பட் டைட்டில் வின்னருக்கு அவங்க எதுக்கு மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் எனக்கு ஏமா இருக்கானே பேரு கூட தெரியாது. என்ன பண்றானுங்க, ஃபர்ஸ்ட் 2 பேர் போறானுங்க, அப்புறம் பேரா போறானுங்க ப்ரோ. சிங்கிளா கூட போக மாட்டேன். வெளியே இருந்து சிங்கிளா வந்தாலும் ஜோடி ஆயிடுறானுங்க. அது ஏன் எப்படின்னே தெரிய மாட்டேது. நண்பர்களே, இவளுங்க வந்து என்னன்னு கேளுங்க. நீங்க ஒழுங்கா தனித்தனியா போக சொல்லுங்க. பேரா போய் உயிர் எடுக்கிறானுங்க நண்பர்கள். பாஸ்ல டைட்டில் வின்னர் எக்ஸ்பெக்டேஷன் மேபி அர்ச்சனாவா இருக்கலாம். எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா அவங்க தான் இது வரைக்கும் உண்மையா இருக்காங்க. யார் மாதிரி கேரக்டர் யாரும் மாத்தல, ஃபிக்ஸ்டா இருக்காங்க. வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் யார் மாதிரி மாறல. அர்ச்சனா தான். எதை வச்சு? பிகாஸ் ஆஃப் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ப்ரோ. அதனால அவங்க வந்து வைல்ட் கார்டில் தானே வந்தாங்க. வைல்ட் கார்டில் வந்தாலும் மொத்த அந்த எனிமீஸையும் போட்டு தாக்குனாங்களே, அதனால அவங்க வின் பண்ணுவாங்க. உங்களை தவிர மீதி எல்லாமே ஒரு டாங் கண்டஸ்டண்டா உள்ள இருக்கு. கிடையாது, எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. பேசிக்காக எனக்கு அர்ச்சனாவை பிடிக்கும். மாயா வந்தால் மட்டும் அடுத்த வாட்டி பிக் பாஸே பார்க்க மாட்டேன். மாயா ரன்னரப்பும் ஆக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, வாய்ப்பு இல்லை. மேபி தினேஷ் ஆர் அர்ச்சனா 2 பேரும் அந்த ஸ்டேஜில் 2 பேரும் நிற்கிறாங்கன்னா மேபி தினேஷ் ஆர் அர்ச்சனா 2 பேரும் நிற்பாங்க. பூர்ணிமா வந்து ஒரு 16 டிசர்வ் ப்ரோ. அவங்க எடுத்துட்டு போட்டோம் ப்ரோ. இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. அது காசாக எடுத்துட்டு போகலாம்ல. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல டைட்டில் அடிக்க மாட்டோம்னு தெரிஞ்சிச்சு. நிறைய நெகட்டிவ் கமெண்ட். அதெல்லாம் அவள் எடுத்துட்டு போறது நல்லதுதான். அவன் அழகா வெளியே எடுத்து போய் யூஸ் பண்ணிப்பான்ல. அர்ச்சனா இல்லை தினேஷ் தான் ப்ரோ. எதை வச்சு சொல்றீங்க? அவங்களுக்கு தான் இப்போ ஃபுல் சப்போர்ட். ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தான் சப்போர்ட்டு. பூர்ணிமா நிக்சன் வெளியே வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து மாயாவை மட்டும் அனுப்பிட்டீங்கன்னா யார் வின் பண்ணாலும் சந்தோஷம் தான் ப்ரோ. ஏன் அப்படி சொல்றீங்க? தெரியல ப்ரோ, எரிச்சலாக இருக்கு அவங்கள பார்த்து. மாயாவை பார்த்தாலே. ஆமாம் ப்ரோ, சூனிக்கிறது அது பேர். இது போக உள்ள வந்து விஷ்ணுவும் இவங்கெல்லாம் இருக்காங்களே, யார் வின் பண்ணாலும் சந்தோஷம் தான் ப்ரோ. விசித்ரா ஒரு மாதிரி விஷம் ப்ரோ, விஷப்பாம்பு ப்ரோ. அது ரவினால ஒரு இது ப்ரோ. விஷ்ணு, மணி, தினேஷ், அர்ச்சனா யார் வின் பண்ணாலும் சந்தோஷம். அர்ச்சனா தான் ஆவாங்க. எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா அவங்க தான் க்யூட்டாக ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியாக அப்படியே விளையாடி சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுறதா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. மோஸ்ட்டாக அந்த பேரண்ட்ஸ்க்கு அவங்க ஒரு வீட்டில் ஒரு பொண்ணாக பார்க்குறாங்க. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாலாம் அப்படி தான் பார்க்குறாங்க. மாயா ஆனால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அர்ச்சனாக்கு தான் ஃபேன்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. மாயாவுக்கு வந்து அவளோட இன்டெலிஜென்ட் நல்லா இருக்கும், நல்லா கேமை ஒழுங்காக விளையாடுறவ அவள் தான். அர்ச்சனா வந்து எந்த இடத்துல பேசுமோ அந்த இடத்துல வாய்ஸ் அவுட் கொடுக்குறனால மேபி இருக்கலாம். இப்போ நேற்று வந்து பூர்ணிமா வந்து ஒரு 16 lakhs வந்து எடுத்துட்டு வெளியே வந்தாங்களே, அதை பற்றி உங்களுக்கு? ப்ரௌட். அது வந்து பிரெயின் இருக்கிற பொண்ணு எப்படினாலும் கப்பு கிடைக்க போகுது இல்லை, அதனால 16 lakhs எடுத்துட்டு போகிறது நல்லது தானே. ஒப்பீனியன் இல்லை, கன்ஃபார்ம் இது அர்ச்சனா தான் கன்ஃபார்ம் ஆவாங்க. எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சுன்னா அதான் ஃபஸ்ட்டு 2 weeks கொஞ்சம் இதாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே வந்தனால கன்ஃபார்ம் அவங்க தான் வரும். இது போக வந்து விஷ்ணு உள்ள இருக்காரு, விசித்ரா மேம்லாம் இருக்காங்களே, அவங்க ஜெயிக்கிறதுக்கு அவங்க ஜெயிக்கிறதுனா சான்ஸே இல்லை. டைட்டில் வின்னர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மணி வரணும், அப்படி இல்லைன்னா தினேஷ் வருவாருன்னு நினைக்கிறேன். எதை வச்சு சொல்கிறீங்க? எதை வச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டாத ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி. ஸோ மணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் எதுவும் அவர் மேலே வந்து
கான்ட்ரவர்சி பிளாக் மார்க் எதுவும் இல்லை. ரெண்டாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவிலேயே வந்து ரொம்ப வருஷமாக இருக்கார். இப்போ லாஸ்ட் டைட்டில் வின்னரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவரை விஜய் டிவியில் ரொம்ப வருஷமாக இருந்தவர். அதனால் அவருக்கு வந்து டைட்டில் கொடுத்தாங்க. இந்த வாட்டி இவரும் அதே மாதிரி ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால மேபி இவர் கொடுப்பாங்கன்னு அது என்னுடைய யூகம். அது ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். நிறைய பேர் அர்ச்சனா சொல்கிறாங்க. அர்ச்சனா வந்து எனக்கு ஒரு ஃபேக்காக தான் தெரியுறாங்க. விசித்ரா நான் பேசவே விரும்பல அந்த அம்மாவை பற்றி. ஃபஸ்ட்டில் வந்து விசித்ரா நான் கூட அதாவது 2 ரிசல்ட்டு தெரிஞ்சுது நம்மளுக்கு. ஒருத்தரை பார்த்து நம்ம கெஸ் பண்ணக்கூடாதுன்றது வந்து இந்த நிகழ்ச்சியில் இந்த விசித்ரா வச்சு நான் கற்றுக்கினேன். ஃபஸ்ட்டு அவங்க நடந்துக்கிட்ட விதத்தெல்லாம் பார்க்கும்போது அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு நல்ல ஒரு கேரக்டரான லேடியாக இருப்பாங்கன்னு நினச்சேன். அவங்க தினேஷ் விஷயத்தில் அவங்க பேசக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பொம்பளையும் இந்த பூமியில் பிறந்துருக்குறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு தாயோடைய மகனாக நான் சொல்கிறேன். அந்த அம்மா வந்து தினேஷ் அவ்வளோ கேவலமாலாம் பேசவே கூடாது. ஏன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப்குள்ளே போய் எப்போவுமே இப்போ என்னை பற்றி யாராவது பர்சனலாக ஏதாவது பேசினாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கோவம் வரும். ஆனால் அதையும் தாண்டி தினேஷ் வந்து கோவப்படாமல் அமைதியாகவே இருந்திருக்காருன்னும் போது அது தினேஷோடைய பெருந்தன்மையாக காட்டுது. ஆனால் அந்த மாதிரி பேசுனதுக்காக நான் விசித்ரா வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன்.